Good morning students, this is Professor R. Surendran from Government College of Technology. நீங்க என்ன பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாரதியார் பாட்டை பார்க்க போறோம். என்ன பாட்டு அப்படின்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டமே அப்படின்னாரு. அதுதான் பாரதியாரோட ஸ்பெஷல். இதுல என்ன அப்படின்னா, எல்லா உயிர்லையும் நம்மளை பார்த்தோம்னா எல்லா உயிரை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றதான். வாழ்க்கையில மனுஷன் பிறந்ததே வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். ஸோ எல்லா உயிர்லையும் நம்மளை பார்த்தோம்னா நாம சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுதான் இது. ஸோ அந்த சிந்தனையோட இன்னைக்கு நாள் ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஃபோர்காஸ்டிங்னா நடக்க போறதை முன்கூட்டியே சொல்றதுதான் ஃபோர்காஸ்டிங். இந்த கம்பெனிக்கு இந்த பொருள் வந்து இவ்வளவு விற்கும் அப்படின்றது தான் வந்து ப்ரெடிக்டிங் த ஃபியூச்சர் அப்படின்றது தான் நீங்க ஞாபகம். அதுக்காக ஜோசியெல்லாம் பார்க்கல. இட் இஸ் சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் predicting the future அப்படினா இப்போ இன்ஜினியர்னா வந்து சயின்டிபிக் மெத்தட் தான் பண்ணணும். சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் predicting the future அப்படினு தெரிஞ்சுக்கணும். இதுல நல்லா கவனிங்க, இரண்டு வகைப்படும். எப்பவுமே வந்து உலகத்தை மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல இரண்டு வகைப்படும். அந்த வகைகள் வரும். இங்க என்ன குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்டிங், குவான்டிடேட்டிவ் ஃபோர்காஸ்டிங். குவாலிட்டியா ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அங்க சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே, இத வந்து நான் வந்து இந்த அளவுக்கு சிறப்பா செய்வேன் அப்படினா குவாலிட்டி, அது சப்ஜெக்டிவ். இல்ல இந்த அளவுக்கு இந்த எண்ணிக்கையில செய்வேன் அப்படினா அது குவான்டிட்டி, அது அப்ஜெக்டிவ். So qualitative forecasting, quantitative forecasting சொல்லி இரண்டு வகைப்படும். அதுல qualitative forecasting வந்து நியூ ப்ராடக்ட்டுக்கு உகந்தது. புதுசா பண்ணனும்னா என்ன மாதிரி குவாலிட்டியா பண்றது, என்ன மாதிரி குவாலிட்டியா பண்றதுன்னா புது ப்ராடக்ட் உகந்தது. அப்புறம் லாங் டேர்முக்கு உகந்தது அப்படின்னு ஞாபகம். நீங்க பாத்தீங்க ஜட்ஜ்மெண்டல் குவாலிட்டேட்டிவ்ல வரும். அதுல ஒபினியன் சர்வே மெத்தட் கேட்பாங்க. ஒரு கருத்து கணிப்பு மாதிரி, என்ன நீங்க இந்த ப்ராடக்ட் நாங்க இந்த சோப் ரிலீஸ் பண்ண போறோம், உங்க ஒபினியன் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒபினியன் கேட்பாங்க. மார்க்கெட் ட்ரையல், அது என்னன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு பொருளை ரிலீஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ட்ரையல். கொரோனா மாதிரி இப்போ என்ன கொரோனா ஊசி போடுறாங்கல்ல, ட்ரையல் தான். எல்லாருக்கும் போட்டு முடிச்சோன்னா என்ன ஆகுது நீங்க சொல்லுங்க, உடம்பு ஃபீவர் இருந்தா என்ன சொல்லுங்க, மார்க்கெட் ட்ரையல். அதே போல தான் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட், ஷாம்பு, ஏதோ ஒரு புது ஷாம்பு வச்சுங்க, என்னங்க வச்சுங்க கொடுப்பாங்க. எதுக்கு இவன் எதுக்கு நமக்கு தரான் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் மார்க்கெட் ட்ரையல். மார்க்கெட் ரிசர்ச், நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மார்க்கெட் ரிசர்ச். பொருள் ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணுவாங்க, அம்மாம் சோப் எவ்வளோ வித்துச்சு, லிரில் சோப் எத்தனை வித்துச்சு, ரெக்ஸோனா எத்தனை வித்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணோம்னா அது டெல்ஃபி டெக்னா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு, ஐயா நீங்க எக்ஸ்பர்ட்டா சொல்லுங்க, எக்ஸ்பர்ட் என்ன இதுல என்ன நினைக்கிறீங்க, இதுல உங்களோட கருத்து என்ன கேட்டா அது டெல்ஃபி டெக்னிக். ஸோ இது வந்து ஒரு புரிதல். அடுத்து குவான்டிடேட்டிவ்ல டிசி ரெண்டு இருக்கு. இதுல வந்து குவாலிட்டியில ஜே மட்டும் தான் இருக்கு. குவாலிட்டினா ஜே மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். குவான்டிடேட்டிவ்ல டிசி ஞாபகம் வச்சுக்கணும். So J TC அப்படின்னு ஞாபகம். TC ல வந்து T for time series, C for casual or econometric. casualக்கு இன்னொரு பேரு econometric அப்படிங்கிறது வச்சுக்கலாம். டைம் சீரிஸ்ல past average, simple moving average, weighted moving average, exponential smoothing சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லான மெத்தட் இருக்கு. இதுல இந்த exponential smoothing வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஒரு 40 ப்ராப்ளம் 50 ப்ராப்ளம் இருக்கும் ஹையஸ்ட் கொஸ்டின் மட்டுமே. casualல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆவரேஜ் வந்தா டைம் சீரிஸ், ஆவரேஜை பார்த்தாலே டைம் சீரிஸ் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்தனிங், அதுவும் வந்து டைம் சீரிஸ் அப்படின்னு ஞாபகம். எக்ஸ்போனன்ஷியல் பிட் வந்து டைம்ல வந்து உள்ள ஈயை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து டைம்ல உள்ள ஈ வந்து உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்தனிங்கிறத காட்டி கொடுக்குறாங்க. கேஷுவல் வந்து சிஏ பிட் தான், கோரிலேஷன் டெக்னிக். அப்புறம் எக்கனாமெட்ரிக்ல வர ஆர் வந்து ரெக்ரெசிவ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கேஷுவல் இல்ல சிஆர்னா என்னது, ஆமா சிஆர் ரைட் பம்ப் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கேஷுவல்னா சிஆர் ரைட் பம்ப் ஞாபகம் வச்சுக்கலாம். அது சி ஃபார் கோரிலேஷன், ஆர் ஃபார் ரெக்ரெசிவ் வச்சுக்கலாம். இது ஷார்ட் டேர்ம் 1 to 3 மந்த் பண்ணா அது ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங். மீடியம் அப்படின்னா வந்து 3 to 12 மந்த் இல்ல 2 இயர்ஸ் வரைக்கும் போனா வந்து மீடியம் ஃபோர்காஸ்டிங். இது ஓல்டு ப்ராடக்ட்டுக்கு உகந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு என்னன்னா இதுல கேள்வியே வந்து எது என்னென்ன இதுல இருக்கு, நாட் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு. which one of the following is not a time series method, which one of the following is not a judgmental technique, which one of the series is not a casual or econometric model அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நாட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணா, ஒரு கேள்வியை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வாசிச்சு தான் ஆன்சர் பண்ணணும். நாட்னா 2 தடவை வாசிங்கன்னு அர்த்தம். நாட் கொஸ்டினா 2 தடவை வாசிங்க. நாட் வந்துன்னா அந்த கேள்வி வந்து இது நாட் கொஸ்டின் அப்படி மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணலாம். என்ன சம்பவம் நடக்குன்னா, கரெக்டானதை போட்டுருவீங்க, அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே போட்டு ஏ ஆப்ஷன் போட்டுருவீங்க, ஆனால் பி கரெக்டாக தான் இருக்கும், சியில் வந்து நாட்டாக இருக்கும், டி நான் கரெக்டாக இருக்கும், சிக்கு பதில் ஏ போட்டு மாட்டிப்பீங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இது வந்து கொஸ்டின் ப்ரோன் ஜோன் அப்படின்னு தெரியுங்க. ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.